ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 21 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 7. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் முடிச்சாச்சுங்க. இன்னொரு 2 வாரம் இருக்கு. சோ 21 days இருந்து சூப்பரா வந்து ஒரு வாரம் முடிச்சிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து வெயிட் வந்து ஸ்ட்ரக் ஆகுது சிஸ்டர், இன்னும் லாஸ் ஆகல. நிறைய பேர் வந்து இப்ப சொல்றீங்க. அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட வாட்டர் கண்டென்ட் வந்து டக்குனு ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்மளோட கொழுப்பு குறையிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அதனால அதெல்லாம் ஒரி பண்ணிக்கிறாதீங்க. நீங்க வந்து நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணிட்டே இருக்கும்போது, கன்சிஸ்டன்டா பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். சோ அதுதான் சொல்றேன் எப்பவுமே. அப்புறம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஜோதி, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக் அண்ணா, இவங்க 2 பேருக்கும் வந்து 23வது வெட்டிங் ஆனிவர்சரி. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தேவகோட்டை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 9 அன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண நாள். சோ இனி திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா நீரோடி வாழணும்னு சொல்லிட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மந்த் வந்தாலே செம்மையா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம், அந்த கல்யாண காட்சி நிறைய இருக்கும். சோ தான். அப்புறம் வந்து நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர். இயரிங் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சும்மா வீட்டுல இருக்கும்போது அப்படியே நைட்டி அழுக்கு இல்ல டிஷர்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேண்ட் இல்ல நைட்டியை போட்டுட்டு சுத்துறது, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன்னா. சோ அதான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. ஒரு ஏதோ ஒரு விஷயம் அப்ரிசியேஷன் கிடைக்கும்போது உண்மையாவே பெண்களுக்கு அது ஒரு சந்தோஷம் இல்லையா? உங்களோட சாரி நல்லா இருக்கு, உங்களோட ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீங்க பண்ணியிருந்தது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அது ஒரு வேற லெவல் ஆனந்தமா இருக்கும். சோ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. அப்புறம் வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க, சூப்பர் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட அனுபவம், இப்ப என்னோட அனுபவத்தை தான் இவ்வளவு தூரம் நான் வந்து உங்ககிட்ட வந்து நம்ம ஒரு விஷயம் தான் சொல்லணும். இப்படி இருந்து இப்படி ஒரு விஷயத்த டைரக்டா கத்துக்கிறீங்க நீங்க. இப்ப நான் சொல்றது, ஆனா நான் இதை வந்து இவ்வளவு தூரம் சுத்தி வந்துதான் கத்துக்கிட்டேன். சோ அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கக்கூடாது அவ்வளவு டீட்டெயிலா ஒவ்வொரு நாளும் அதை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பயன்படுத்துறவங்க பாதினா, பயன்படுத்தாதவங்க பாதி இருக்காங்க. சும்மா வீடியோ பார்த்துட்டு விட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சில பேரு. இப்ப என்ன சுத்தியுமே நிறைய பேர் ஃபேட்டா உள்ளவங்க சரி கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணலாமே அப்படின்ட்டு இருக்க மாட்டாங்க. நானே யோசிப்பேன், அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும். எதுக்காக வெயிட் லாஸ் பண்றோன்றதுக்கு வேணும். ஒரு சில விஷயங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கத்துக்கிறோம்னா அது வந்து பெரிய விஷயம். அது வந்து அதை கத்துக்கணும்னு நினைச்சு கத்துக்கணும். அதை வந்து ஒரு இதுவாலாம் நினைச்சுக்க கூடாது. நம்ம ஏன் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கணும் அதுன்னு நினைச்சுக்க கூடாது. அது பொதுவாவே நான் சொல்றேன். அந்த ஒரு இது கத்துக்கணும்னா ஒரு விஷயம், நம்ம வந்து யார்கிட்ட வேணாலும் கேட்டு கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சோ அதான். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களோட ஐடி கௌதம்னு இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஓகே சிஸ்டர், நீங்க வந்து ஸ்டார்டிங்ல நீங்க 75 kg இருந்தீங்கன்னு சொல்றீங்களா, அந்த 70 kg இருந்தீங்கன்னு சொன்னீங்களா, அந்த டைம்ல நீங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய வீடியோஸ் பார்ப்போம், நிறைய விஷயங்கள் பார்ப்போம். எக் டயட்னு சொல்லுவாங்க, டெய்லி 1 கிலோ குறையுதுன்னு சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 1 கிலோ குறையுதுன்னு சொல்லுவாங்க எக் டயட்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய டயட் வகைகள்லாம் வந்து இப்போ இருக்கு இல்லையா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தேன். அப்போ எனக்கு அப்படியே இது என்னடான்னு ஒரு அப்படியே வெறுப்பு வரும். அப்படி இது என்னடா டயட் அப்படின்ட்டு வெறுப்பு வரும். சாப்பாடை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும், வாக்கிங் வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே குதிச்சு பார்த்தாச்சு நம்ம. அப்ப இரிட்டேட் மட்டும்தான் வந்துச்சு எனக்கு. சோ அதுதான் நான் என்னன்னா, இதுல இவ்வளவு நிறைய விஷயத்த நான் வந்து இதுல இருந்து கடந்து வந்திருக்கேன். நிறைய பேர் இந்த பேலியோ டயட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்போ நான் அந்த கடந்து வந்ததை நம்ம வந்து ஈஸியா கொடுக்கணும், ஈஸியா. ஏன்னா நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுல எக்ஸசைஸ் பண்ணும்போது அது டெய்லியும் இந்த டயத்துக்கு தூங்கி இந்த டயத்துக்கு எந்திரிக்கணும்ன்றது கரெக்டா ஃபாலோ பண்ணி, வாக்கிங் பண்றதுல இருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு வேலை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் நான் வந்து பைத்தியம் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டே இருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும் எனக்கு. என்னடா இது இவ்வளவு கண்ட்ரோலா இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் வந்து சப்பாத்தி வந்து சாப்பிட்டா குறையும் சொல்லுவாங்க இல்லையா.
இப்ப நிறைய பேரோடது இப்ப நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்றேன் என்னோட குறைய. சப்பாத்தி தானே 2 சப்பாத்தி சாப்பிடலாம்னு சொன்னா அந்த 2 சப்பாத்தி நல்லா பெருசா போட்டு சாப்பிடுறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரிப்பீட்டடா ஒரு சொல்லுவோம்ல, எதுனே தெரியாம நம்ம வாட்டுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டே இருந்து அதுல ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் குறைச்சேன். சோ அதனாலதான் நான் வந்து எல்லாருக்கும் ஈஸியா வந்து பண்ண வைக்கணும். கவன் கவன் எதுக்கு கத்துற? அப்போ நான் ரொம்ப அங்க கத்திட்டு இருக்காங்களா, எனக்கு இங்க பேசவே முடியல. அந்த சவுண்ட் வந்து நம்மள வந்து இரிட்டேட் பண்ணும் இல்லையா, பேச வர்றது சொல்ல முடியாதுன்ற மாதிரி. அதனாலதான் சோ இப்படிதாங்க இருக்குது. சோ அதனால நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிட்டு அது வந்து எது வந்து நல்லது, எது கெட்டது, ஹெல்தியான வெயிட் லாஸ் என்னது, பட்னி கிடக்கணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆராய்ஞ்சிருக்கோம். நான் வந்து ஸ்டார்டிங்ல அவ்வளவு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். சோ அதனாலதான் இதை ஒரு ஈஸியான வேல நல்லா டேஸ்டியா சாப்பிட்டுட்டே ஹெல்தியா சாப்பிட்டுட்டே குறைக்கிறதுன்றதுதான் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதுதாங்க இது. சோ அதனால உங்களுக்கு ரொம்ப நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால பயன்படுத்திக்கோங்க. நம்ம தேவை இது வந்து இந்த வெயிட் லாஸ் பண்றதுனால நமக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத யோசிக்கணும். அதை முடிவு பண்ணிட்டு இதுக்காக நம்ம வந்து கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணணும். இந்த தினத்துக்குள்ள நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். இந்த மாதிரி டார்கெட் வச்சு பழகுங்க. கண்டிப்பா உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட திருமண நாளோ இல்லாட்டினா உங்களோட பிறந்த நாளோ இல்ல தீபாவளி பொங்கல் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்குள்ள நான் நினைச்ச ட்ரெஸ் மாதிரி போடணும், இந்த மாதிரி பண்ணணும். இப்ப நிறைய பேர் நான் போடுற ட்ரெஸ் வந்து இப்படி பண்ணும்போது அழகா இருக்கு சிஸ்டர், காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கீங்க, அப்புறம் 20 இயர்ஸ் மாதிரி தெரியுது, இந்த மாதிரி நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் வரும். அப்போ நம்ம போட ஹார்ட் ஒர்க்குக்கான இந்த ரிப்ளைஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம கிட்டேயே வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போகும்போதோ இல்ல அங்க இருக்கவங்களா நல்லா இலச்சியே என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது டெல்லி தமிழச்சி சேனல் பார்த்து பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். சோ அந்த மாதிரி என்னன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்கறது, இப்ப நம்மள வந்து குண்டு குண்டுன்னு சொல்லிட்டு நம்மளை அவமானப்படுத்தவங்கள்ட்டே நம்ம வந்து இன்னும் நல்லா ஸ்லிம் ஆயிட்டேன்னு சொல்ல வைக்கணும். சோ அதற்காக நம்ம என்ன பண்ணணும்ன்றத வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுக்குறேன், அதை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? நிறைய பேர் சொல்றது ஸ்ட்ரக் ஆகுது, நான் கரெக்டா தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு தூக்கம் கரெக்டா இருக்காம இருக்கலாம், நிறைய தண்ணி குடிக்காம இருக்கலாம், இல்லைன்னா அதிக ஏதாவது வீட்டு பிரச்சனைகளை போட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட வெயிட் லாஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். சரிங்களா, 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க. கரெக்டா புரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க, புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுத்துக்கணும், அப்பதான் வந்து குறையும். சரிங்களா, ஹெல்தியா குறையணும். நம்ம அதுதான் வந்து நமக்கு நல்லது. இல்லைன்னா நம்ம டொங்கின்னு ஆயிடுவோம், நிறைய பிரச்சனைகளை வந்து இழுத்து விட்டுரும், சீக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுவோம். நம்ம வந்து ஒரு விஷயம் வெயிட் லாஸ் பண்ண போயிட்டு நிறைய நோய்களை வந்து நம்ம வந்து ஏத்துக்க கூடாது. ஹெல்தியா பண்ணும்போது ஸ்கின், ஹேர், நம்ம பாடியே ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதனால சீக்கிரமா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, கரெக்டான வேலை. சரிங்களா, நிறைய சிஸ்டர் வந்து அதான் ஸ்ட்ரெஸ் ஆகுது எங்களுக்கு இது குறையாம இருக்கிறதுனால. அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா டெய்லி வெயிட் வந்து செக் பண்ணாதீங்க. சரிங்களா, ஆனா கரெக்டா ஃபாலோ பண்றீங்களான்னு நல்லா நோட் பண்ணுங்க. 1 தடவைக்கு 2 தடவை நோட் பண்ணுங்க. இதுவே நீங்க நான் தான் அளவா சாப்பிடுங்கன்னு சொல்றேன். அப்படியே உங்களுக்கு கலோரிஸ் பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா Healthify மீன்ற ஆப்ல வந்து போயிட்டு உங்களோட டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு கலோரிஸ் எடுத்துக்கணும்னு சொல்லும். அவ்வளவு கலோரிஸ் வந்து நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்கன்றது கூட நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுதான் நான் எப்பவுமே சொல்றேன். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பிஸியா நீங்க வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வேலையில வந்து உங்களோட கவனத்தை செலுத்துங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு பசியும் கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா, இப்போ வந்து நம்ம சும்மா உட்காந்து இருந்தாதான் எதையாவது வந்து சாப்பிடணும்னு கண்டிப்பா தோணும். எனக்கே கூட நான் சொல்றேன். ஆனா நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது சில பேர்ல அந்த காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் அந்த மதிய லஞ்ச் வர்றதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு சாப்பிடுவாங்க. ஒரு சம்டைம் நான் சாப்பிட்றேன், ஒரு சிலர் அதை டெய்லியும் சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்கும், ஏதோ ஃப்ரூட்ஸ் எதுவோ. ஆனா எதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது மாதிரி காலை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன், அதுல இருந்து நான் வேலையை தொடங்கிடுவேன். எனக்கு மதியம் வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கும் ரொட்டீன். அந்த மாதிரி நம்ம வந்து பிஸியா நம்மள வச்சுக்கணும். சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்ல வரேன். அப்படிங்கும்போது இந்த பசியை கூட நமக்கு வந்து தெரியாது. ஆனா கரெக்டான வேலைக்கு 3 வேலைக்கும் சாப்பாடு எடுத்துருங்க. ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் எடுங்க. சரிங்களா, ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிறாதீங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதுனால குறையவே குறையாது வெயிட். அதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. பொரி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து பொரி வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம். சரிங்களா, ரொம்ப எடுத்துக்கிறாதீங்க. அப்புறம் வந்து உங்களோட ரீல்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பப்போ ஏதாவது நல்ல ட்ரெஸ் பண்ணா வந்து ஒரு 2-3 ரீல்ஸ் போடணும்னு ஆசை வரும், அதை வந்து பண்றது.
சோ அது நிறைய பேர் சொல்றீங்க நல்லா இருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிங்க. எனக்கு ஏதோ தெரிஞ்சதை அடிச்சு விடுறேங்க. அது சொல்லுவாங்களா, ஆஃப்டர் அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்னோட டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க போன ஆளு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே என்னோட பாடி ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி, நல்லா டான்ஸ் ஆடாத மாதிரி நமக்குள்ள ஒரு செல்ஃப் ஒரு விஷயம் தோணும்ல, அது மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிச்சனால அது ட்ரையே பண்றது கிடையாது. ஆனா எப்பயாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசைக்காக பண்ணிக்கிறது. ஆனா சொல்லுவோம் இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷனுக்குலாம் முன்னாடி அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ். எங்க ஃபேமிலியில எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா ஆடுவேன்ட்டு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம இந்த மெதுவா நடப்போம் இல்லையா, அதுல இதுவாச்சும் என்ன எனக்கு புரியல. எனக்கே ஒரு 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 இது சொல்லுவோம்ல, சாட்டிஸ்ஃபைடு இல்லாம இருக்கு எனக்கு டான்ஸ் பண்றதுல. நான் நல்லா பண்ணலையோ அப்படின்ற மாதிரியே தோணும். சோ அதனாலயே வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்க நீங்க சொல்றதான் நான் ஃபாலோ பண்றேன் சிஸ்டர், ஆனா ரெடியூஸ் ஆகல அப்படின்னு சொல்றீங்க. அதான் சொல்றேன், அப்படி கிடையாது. ஏதோ ஒரு இப்ப நீங்க நான் சொல்றதை ஃபாலோ பண்ணி எவ்வளவு பேர் ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க, டெய்லியும் கமெண்ட்ல பாக்குறீங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், நல்லா நோட் பண்ணுங்க. கரெக்டா ப்ரோட்டீன் ஃபைபர் சாப்பிடுறீங்களா, குவான்டிட்டி நீங்க அதிகமா சாப்பிடுறீங்களான்னு நல்லா வாட்ச் பண்ணுங்க. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சரிங்களா குவான்டிட்டியை. டெல்லியில வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போவீங்களா, உங்களுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எனக்கு வந்து டெல்லியில வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து. இப்ப ஜோதியுமே என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட, என் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, என்னோட ஹஸ்பண்டும் ஜோதியோட ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால ஜோதி எனக்கு ஃப்ரெண்ட் ஆனது. ஹேமா வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்து இப்போ ஃப்ரெண்ட் ஆனது நாங்க. ஸோ இவங்க 2 பேரோட தான் நான் வந்து கனெக்டிங். வேற யாருக்கையும் வெளியில வந்து அந்த அளவுக்கு பழகல. எப்படின்னா இப்ப ஜோதியோட ஃபேமிலி சைடு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு யாராவது ஜோதியோட வீட்டுக்கு வந்தாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு வந்தாங்கன்னா அந்த மாதிரி தெரியும். அந்த மாதிரிதான். சோ டெல்லியில வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாச்சுங்க, வேலையிலேயே போக மாட்டோம். கோட்ரஸ்குள்ள இருக்கோமா, நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்றதுனால வெளியில வந்து அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டேன். ஆனா வெளியில போனா யாராவது பேசினா ஹாய் ஹலோ அப்படி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். சோ அதனால இங்க இருந்து நமக்கு வந்து இல்ல. அப்புறம் தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்மாச்சிக்கு அவங்க ரொம்ப 30 வருஷமா இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. இப்ப என்னோட ஹஸ்பண்ட் இங்க பிறந்து வளர்ந்தனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. சோ இந்த மாதிரிதான் இப்ப ஜோதி ஹேமா அவங்க தான் க்ளோஸா ஃப்ரெண்டா இருக்கோம் நாங்க. சோ அதனால வேற யாரும் அந்த அளவுக்கு கிடையாது சிஸ்டர்ஸ். ஃபங்க்ஷன் இவங்க யாராவது சொன்னா நான் போவேன், அந்த மாதிரிதான். அதுவும் ரேர் தாங்க, ரொம்ப ரேரா தான் வரும் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா இவங்க ரொம்ப கம்மி இல்லை நமக்கு பழக்க வழக்கங்கள். அப்போ அம்மாச்சி அவங்க எல்லாம் 30 வருஷமா பழகுறவங்க ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க, சில பேர் செட்டில் ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. அதனால டீ வந்து குடிக்கலாமா வெயிட் லாஸ்லன்ட்டு? கண்டிப்பா குடிக்க கூடாது. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிங்க, வித்தவுட் சுகர் அதுவும் குடிங்க. பால் வந்து ஸ்டாப் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஸ்டாப் தான் பண்ணணும். ப்ரான் வந்து ப்ரான் வந்து சாப்பிடலாமா, இறால் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தாங்க. சாப்பிடலாம். எல்லாமே ஆயில் கம்மியா இந்த கிரேவி மாதிரி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லது. ஏன்னா அதுல புரோட்டீன் வந்து இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்றப்பதாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது வேணா உண்மைதான். ஏதாவது ஒரு பார்ட்டி வைப்பாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், இது எல்லாமே நடக்கும். நமக்கு வந்து நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா அதை கடந்து வர்றோம் பாருங்க, அப்பதான் ஒரு சக்சஸ் வந்து கிடைக்கும். சோ அது வந்து அது கண்டிப்பா வரும். நம்ம சும்மா இருக்கும்போது கூட ஒண்ணுமே நமக்கு வந்து இது பண்ணாது. அதுவே இந்த வெயிட் லாஸ் ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியில ஃபங்க்ஷன் வர்ற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நிறைய நம்மளை வந்து குழப்பி விடும். ஆனா அதை தாண்டி வர்றதுதான் சக்சஸ். ஸோ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், உங்க கையில தான் இருக்கு எல்லாமே. ஏன்னா நம்ம இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு விஷயம் நமக்கு இந்த வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெருசா நமக்கு அவ்வளவு ப்ரீசியஸா தெரியும் நமக்கு. ஐயோ ஐயோ இது இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணும். அதனால நீங்க வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. என்ன தருண்? ஆமா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் போங்க, கை கவன் நீ தலிக்கோ கவன். நான் மறுபடியும் ரெக்கார்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் பாருங்க, முடிக்க போறேன். கருப்பட்டி போட்டு டீ குடிக்கலாமா? டீயே குடிக்க கூடாதுன்னு சொல்றேன், கருப்பட்டி போட்டும் குடிக்கவே கூடாது. பிரவுன் சுகர் இந்த மாதிரி நிறைய சொல்றோம்ல, கருப்பட்டி, அந்த இது பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை, வெல்லம் எதுனாலுமே நம்ம வந்து சேர்க்கவே கூடாது. சுகர் ஒயிட் சுகரா இருந்தாலும் சரி, அந்த சுகர் எல்லாமே ஒண்ணுதான். நமக்கு வந்து வெயிட் லாஸ்ல எந்த வகையான சுகரும் எடுத்துக்க கூடாது. டீ காஃபி குடிக்கவே கூடாது.
நேத்து வந்து ஒரு வேலைக்கு வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் இது பண்ணிருக்கேன். இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்து எனக்கு வந்து வேலை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி என்ன சிஸ்டர் ஒர்க் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஜோஸ் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருக்கு. அவங்க வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே வச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆனவங்கள ஒரு மீட் மாதிரி ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு இருட்டறையில நீட்டு பேச வைப்பாங்க. அந்த மாதிரி இன்டர்வியூக்குமே நமக்கு வந்து வந்துச்சு. இன்ஸ்டாகிராம் வழியில நமக்கு வந்துச்சு ஸ்டார்டிங்ல. அப்புறம் நான் அந்த டைம்ல ஊருக்கு போற மாதிரி இருந்தது. ஸோ அதனால அது இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு டெய்லி ஒரு மெசேஜாவது வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜோஸ்டாக்ஸ்ல வந்து இந்த தமிழ் டிரான்ஸ்லேட்டருக்கு நான் வந்து இந்த உச்சரிப்பு தமிழ் நல்லா பேசுறேன் இல்லையா, ஸோ அது பிடிச்சிருக்கேன் என்ன தெரியல. அவங்களாவே எனக்கு வந்து டெய்லியும் லிங்க் கொடுத்து இதுல அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ் வச்சு அந்த ஒர்க்கை அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்ல இருந்தே பண்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதனாலதான் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாமான்னு அப்ளை பண்ணியிருக்கேன். பார்ப்போம் கிடைச்சிச்சுன்னா. அவங்களாவே தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி எதுவும் கிடையாது. இதனால அதான் சொல்றேன் இல்லையா, ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு வந்து கை கொடுக்கும். இது வந்து வியூஸ் எல்லாமே கம்மியா தான் போகுது, இருந்தாலும் என்னோட உழைப்பை நான் போட்டுட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு வந்து அது வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டு தோத்துப்பா நான் கூட பரவாயில்ல. ஆனா முயற்சி போட்டுக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அதற்கானது கிடைக்கும். அது மூலமா நான் ஓவர் திங்கிங் இந்த மாதிரி நான் வந்து பிஸியா வச்சுக்கிறதுங்கும் போது நான் இந்த ஓவர் திங்கிங்கோ இல்ல எந்த ஒரு இதுவுமே எனக்கு கிடையாது. என்னை பிஸியா வச்சுக்கணும். இந்த வேலைக்காக மட்டும் ஓடிட்டே இருக்கேன். அது ஒண்ணுதான் கொஞ்சம் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும், டெய்லியும் ஓடிட்டே இருக்குமேட்டு. ஆனா நமக்கு கிடைக்கிற பேர் இதெல்லாமே நீங்க கொடுக்குற அந்த லவபிளான கமெண்ட்ஸ் எல்லாமே என்னை அப்படியே மறைய வச்சிடும். ஸோ அதனாலதான் ஓடிட்டே இருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஆளுமே ஓடணுங்க. இந்த டைம்ல நம்ம ஓட வேண்டிய நாட்கள். அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? நம்ம குழந்தைங்க எல்லாமே நம்ம ஒவ்வொரு தாய் தகப்பன் நினைக்கிறது நம்மளை விட நம்ம பிள்ளைங்க உயர நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுக்காக போடுவோம். அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்க. வீட்டுல இருந்து ஏதாவது ட்ரை பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்றதுதான், வீட்டு வேலைகளே பெரிய வேலை தான், எல்லாருக்குமே புரியுது. ஆனாலுமே ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பண்றது பெண்களால முடியாது. அதுதான் அந்த திறமை நம்ம பெண்களுக்கு இருக்கு. அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். வாங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது தான். இன்னைக்கும் சேம் வெயிட் 59.55. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் மெயின்டைனிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு சண்டே இல்லையா? சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிளாக் டீ தான் வந்து போடுறேன். தண்ணியில கொஞ்சம் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து லெமன் டீ. சரிங்களா? இதை வந்து அப்படியே நான் வித்தவுட் சுகர் தான் வந்து குடிக்கிறேன். எந்த ஒரு சுகரோ இல்ல ஹனி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. தம்பியும் இன்னைக்கு வந்து எந்திரிச்சிட்டிங்க பாருங்களேன், பால் கேட்கறதுக்கு வந்து கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் அவனுக்குமே வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலையிலேயே இன்னைக்கு வந்து மிஷின்ல துணியை போட்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டு நேற்று வந்து போடல, கொஞ்சம் இருந்தது எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால இன்னைக்கு வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் மாடியில போயிட்டு செடிக்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி விட்டுறலாம். ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப வந்து இல்லாம இருந்துச்சுங்க, காஞ்சது மாதிரி. நல்ல வெயில் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு ஆம்லெட் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து முடியலன்னு சொல்லிட்டு பசங்களை வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க ஹாஸ்பிட்டல் போறதுனால. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கும் நாங்க எல்லாருமே உட்காந்து பிரெட் ஆம்லெட் தான் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் நான் வந்து காஃபியும் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பப்பாளி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி வந்து நம்மளோட லேடிஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால ஒரு பவுல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 முட்டை சேர்த்து ஆம்லெட் வந்து ஹஸ்பண்ட் வந்து போட்டு கொடுத்தாங்க பிளைனா. சரிங்களா? நான் வந்து பிரெட் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட். காலையில ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பப்பாளி தோல் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா மூஞ்சில வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷா பண்ற ஃபேஷியல் மாதிரிங்க, ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறமா நல்லா குளிர்ச்சியாவும் இருக்குது. அப்புறம் வந்து அம்மாச்சி வந்து கிளம்பிட்டாங்க. சரி கையோட அவங்களுக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் உட்காந்து நல்லா கார்ட்டூன் தான் வந்து பாத்துட்டு இருந்தாங்க. கவன் வந்து இப்பதான் வந்து பால் வந்து குடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நானுமே ஒரு கிளாஸ் நல்லா வந்து தண்ணி குடிச்சேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் வந்து சரி மதியம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடை தான் எடுத்து கொஞ்சம் கருவாடு வந்து பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டாக்கிட்டு நம்ம வந்து பொரிச்சுக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டு வரமிளகாயும் வெங்காயத்தை வந்து நல்லா பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே கருவாடு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணியாச்சு இல்லையா, மொத்தமா அந்த வெங்காயத்தோட இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே சேர்த்து நல்லா சுருண்டு வெந்து வந்துடும். அவ்வளவுதான். வெங்காயம் வதங்குற அளவுக்கு போட்டோம்னா அப்புறம் கருவாடு வதங்கையில வெங்காயமும் ரொம்ப வதங்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாமை அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து செய்ய போறேன். அதுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்க. நிறைய அதுல வந்து டஸ்ட் இருக்கும். கருவாடு இங்கிட்டு நல்லா பொரிச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதை அங்கிட்டு தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சரி அவங்க எல்லாருக்கும் ஒயிட் ரைஸ்க்காக அரிசியை வந்து நல்லா களைஞ்சு வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு நான் வந்து அவங்களுக்கான உலைய வச்சு விட்டுட்டு இந்த சைடு வந்து நமக்கு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அந்த சாமி அரிசியை வாஷ் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். 1 கிளாஸ் அரிசினா 3 கிளாஸ் அந்த மாதிரி பங்கு தண்ணி அளவுக்கு வைக்கிறேன் நான். நீங்க வந்து 2 கூட வச்சுக்கலாம் சரிங்களா. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி குறக்குறப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கீரையும் ஆஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து குக்கர் வந்து விசில் விட்டுச்சு. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரி கீரையை வந்து வதக்கி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சீரகம் வந்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம மாடி தோட்டத்துல வரைஞ்ச தண்டைக்கீரை தாங்க அமைச்சு பறிச்சு கொடுத்தா நல்லா ஆஞ்சும் கொடுத்துட்டாங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி மட்டும் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறம் கடைசி உப்பு போட்டு தான் வந்து கிளறி விடணும். அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். முன்னாடியே போட்டோன்னா உப்பும் அதிகமாயிடும் வதங்குறது தெரியாம. கீரை பொரியலும் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சோறும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து கொஞ்சம் நின்று வேகுதுன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப நேரம் வெந்து வேகுதுங்க அந்த அரிசி. சரின்னு நல்லா வந்து வேக வச்சு இந்த வடிச்சு எடுத்துட்டேன். நல்லா பொழுன்னு சூப்பரா இருக்கு பாருங்க. அம்மாச்சி கொஞ்சம் ஆற வச்சுட்டு மோர் சோறு மாதிரி வச்சுட்டு இந்த கருவாடு வறுத்தது அதுக்கப்புறமா அந்த கீரை பொரியல்லாம் வச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி அவங்களுக்கு வச்சு பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து லெமன் ரைஸ் மாதிரி கிளறுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால லெமன் ரைஸ் தான் அவங்களுக்கு வந்து கிளறினேன். கடலைப்பருப்பு வந்து சேர்க்கல, பிள்ளைங்களுக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டா அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலான்ட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட சாமை அரிசி சூப்பரா வெந்திருக்கு பாருங்களேன். இது வந்து அப்படியே தயிர் போட்டு கரைச்சும் குடிக்கலாம் சரிங்களா. எனக்கு இந்த மாதிரி குழைவா இருக்கிறது பிடிச்சிருக்குங்க. இல்லைன்னா நீங்க வந்து நான் வந்து கஞ்சி மாதிரி குடிக்கலாம்னு தான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் கீரையை வச்சு இந்த கருவாடை வச்சு பரட்டி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சு சூப்பரா சாப்பிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோறு மாதிரி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க 2 கிளாஸ் தண்ணி வைங்க சரிங்களா. 1/2 மணி நேரம் ஆனா கண்டிப்பா ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வந்து நாவல் பழம் நபா பழம்னு நாங்க சொல்லுவோம், அதுதான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பண்றதுக்கு பொதுவாகவே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நான் வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து எல்லாரும் பார்க்குக்கு வந்துட்டோம். ஜோதி ஃபேமிலி அப்புறம் நானுமே வந்து நாங்க எல்லாருமே வந்து போயிட்டோம். பக்கத்துல ஆப்போசிட்ல தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால செட்டில் காக் காலையிலேயே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சாச்சு. கொஞ்சம் எல்லாரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. சூப்பரா இருக்கும் நல்லா. ஆனா காத்து மட்டும் அசையவே இல்லை பாருங்களேன். கம்முன்னு தான் இருந்தது. ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருக்கோம் பாருங்களேன். செம்மையா பேசிக்கிட்டே வந்து செட்டில் காக் நானும் ஜோதி விளையாண்டோம். சூப்பரா இருந்தது இன்னைக்கு. அதுக்கப்புறம் அம்மாச்சியுமே வந்திருந்தாங்கன்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே அந்த செடி எல்லாமே அங்க என்னென்ன இருக்கு கத்திரிக்காய்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று கொஞ்ச நேரம் வந்து என்னதான் கிளம்புனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க நின்று பேசுவோம்ல, அந்த மாதிரி பசங்க வண்டியில உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜோதி அந்த சைடு அனுப்பிச்சு விட்டுட்டு நானும் வந்து வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டேன், ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாமி அரிசி செஞ்சது இருந்தது இல்லையா, அதுல கொஞ்சம் தயிர் போட்டு கஞ்சி மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் எனக்கும் அம்மாச்சிக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கிளாஸ் மட்டும் அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட கீரை பொரியல் வச்சது இருக்குது, கருவாடு பொரிச்சது இருக்குது. கருவாடுல புரோட்டீன் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உப்பு அதிகமா இல்லாத கருவாடு யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் சரிங்களா. ஸோ சூப்பரா வந்து டின்னரை வந்து இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். செம்மையா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் எல்லாம் பண்ணி வச்சிட்டோம்ல, கருவாடு எல்லாமே இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து பசங்களுக்கு எல்லாம் போட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ 6 to 7 சாப்பிடுறீங்க அப்படின்னா வேற எதுவும் சாப்பிடாதீங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு தேவனை வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தா மிக்க நன்றி. பாய்.